இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் நம்பர் வந்து 17 பார்க்க போறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A business has earned average profit of rupees 1 lakh. அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. during the last few years. அவனை கண்டுபிடிச்சி ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிடலைசேஷன் மெத்தட். போன கணக்கு போட்ட மாதிரி தான் கேபிடலைசேஷன் மெத்தட்ல 2 ஸ்டெப்ஸ் தான், ஈஸி தான். given that the assets of, ஆனா இங்க பாருங்களேன், இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா given the value of assets of business, assets உடைய வேல்யூ வந்து 10 லட்சம் ரூபான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. and its external liabilities are rupees பொறுத்த வரைக்கும் 1,80,000 கொடுத்திருக்காங்க. அப்ப இதை வச்சு நாம என்ன சார் பண்றது? போன கணக்குல பொறுத்த வரைக்கும் இந்த ராஜனுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து 3 lakhs சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ரஜினியுடைய கேபிட்டல் அமௌண்ட் 2 lakhs கொடுத்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய கம்பைன் கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5 lakhs சொல்லி இருந்தது. இப்ப இது கொடுத்துருக்காங்களே, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? என்ன சார் புரியல சார், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. அங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேருடைய கம்பைன் கேபிட்டல் அமௌண்ட் 5 lakhs அந்த சம்ல. இங்க பொறுத்த வரைக்கும் அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசட்ஸனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10 lakhs கொடுத்துருக்கான். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் உடைய வேல்யூ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,80,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும். அதாவது அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அமௌண்ட்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 8,20,000. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுக்கு அடுத்தது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப அதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம தலைக்கீழா போடணும், ரிவர்ஸ். அதாவது பர்சன்டேஜ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து தலைக்கீழா போடணும். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. இன்டு 10% கொடுத்துருக்கான். அது தலைக்கீழா போடும் போது 100 divided by 10 மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 10 lakhs வருது. அடுத்தது குட்வில் வாரிங்க. குட்விலுக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் வந்து கேபிட்டல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ இந்த சம்ல கேபிட்டல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் வந்து 10 lakhs ஆகி போச்சு. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது அசட்ஸனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துரு, அதாவது அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் சொல்லியிருக்கேன். அசட்ஸனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு? 10 lakhs இருக்கு. மைனஸ் லயபிலிட்டிஸுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,80,000. அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்டு அமௌண்ட் 8,20,000. இப்போ வாங்க, கேபிட்டல் வேல்யூ ஆஃப் பிசினஸ் 10 lakhs மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 8,20,000, தட்ஸ் ஈக்குவல் டு 1,80,000. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குட்வில் வேல்யூ. அப்ப இப்போ நம்ம பார்த்துருக்கு முடிச்சிருக்கிறது வந்து சம் நம்பர் 17. இப்போ 17 வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட். ஒன்று ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்தாச்சு, 2 பொறுத்த வரைக்கும் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்தாச்சு, 3வது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கேபிடலைசேஷன் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ இந்த 3 மெத்தடோட அவங்க முடிச்சுக்கிறாங்க.